வணக்கம் என் அன்பிற்குரிய நண்பர்களே, மாலை பேச்சில் உங்களை நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டார் தான் உலகம் ஃபுல்லும், அது ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்தை பத்தி மீம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ரஜினிகாந்த் வந்து அந்த நிலைமையெல்லாம் கடந்துட்டாரு தம்பிகளா. ரஜினிகாந்த்ல அந்த நிலைமையெல்லாம் கடந்து அவர் சுத்தர் மாதிரி ஞானி மாதிரி ஆயிட்டாரு. இப்ப போய் அவரை போயிட்டு நீங்க போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க, உருட்டுன்னு உருட்டுறீங்க அவரை. அவர் அதெல்லாம் கடந்து போயிட்டாரு. அதனாலதான் எனக்கு வந்து தர்மன் மேடையில வந்து சொன்னாரு, நான் பேசினாலும் ப்ராப்ளம், பேசாம இருந்தாலும் ப்ராப்ளம்னாரு. அவர் ஒரே ஒரு டைலாக் தான் போட்டாரு. ஒரு காலத்துல ஒரே ஒரு டைலாக் தான் சொன்னாரு, இந்த ஆட்சிய ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது, நீங்க இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டா அப்படின்னாரு. ஆட்சியை மாத்தி விட்டார். ஒரே ஒரு வீடியோ தான், எங்கேயும் போல பிரச்சாரத்துக்கு, திருச்சிக்கு போல, கரூருக்கு போல, நாமக்கல் போல, கோயம்புத்தூர் போல, எங்கேயும் போல. சும்மா வீட்டுல இருந்துகிட்டு ஒரே ஒரு வீடியோ போட்டு ஆட்சியை மாத்தின சக்தி படைத்த மனிதர் தான் ரஜினிகாந்த். அதை தெரிஞ்சு வச்சுங்க எப்போதுமே. ரஜினிகாந்த் வந்து சாதாரண மனிதர் கிடையாது. நான் சொல்லிட்டேன்ல, அவர் வயசு 75 ஆச்சு. 75 வயசுலயே இன்னைக்கு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. இன்னைக்கு அவருடைய படம் வசூலா நம்பர் 1 ஓடிட்டு இருக்குது. தர்மன் படம் பாருங்க, எல்லா தமிழ் படத்துடைய ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ண போகுது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரஜினிகாந்த் அப்படின்னா ஜப்பான்ல அப்படி ஒரு ஃபேமஸ் அந்த காலத்துல. இப்பவும் தான். நான் 2004 கொரியாவில் இருக்கப்ப கேட்கறேன், ரஜினியே முத்து அப்படிம்பாங்க. அந்த முத்து படம் வந்து ஓடுன்னு ஜப்பான்ல ஓடிச்சு, கொரியாவில் ஓடிச்சு, எல்லா பக்கமும் ஓடிச்சு. அந்த ஈஸ்ட் இந்தியா பெல்ட் இருக்குது பாத்தீங்களா, தாய்லாந்து, கம்போடியா, ஜப்பான், கொரியா, சவுத் கொரியா, எல்லா ஊர்லயும் ரஜினி படம் போடுன்னு போட்டுச்சு. அவரை போட்டு மீம்ஸ் போட்டு நீங்க இந்த கலாய்ச்சி உருட்டுறீங்கப்பா. தயவுசெய்து தம்பிகளா உருட்டாதீங்கப்பா, பிளீஸ்பா. உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து அந்த நிலைமையெல்லாம் கடந்துட்டார். ரஜினிகாந்த் வந்து அவர் நீங்க கலாய்ச்சிங்க, நீங்க எது வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பக்கத்தை எடுத்து யாருனாலும் எடுக்க முடியாது. அது மட்டும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ரஜினிகாந்தோட படம் தர்மன் ஓட போகிறது. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரஜினினா என்ஜாய் பண்றது தானே ரஜினி பேரு, சரிங்களா? வாழ்க வழக்கம். அடுத்த மலைப்பீச்சில் நாம் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.